பிரகாசி உன்னொளி வந்தது, கர்த்தர் மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி உன்னொளி வந்தது, கர்த்தர் மகிமை உன்மேல் உதித்தது. பூமியையும் ஜனங்களையும் காரிருள் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். பூமியையும் ஜனங்களையும் காரிருள் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். எழும்பி பிரகாசி உன்னொளி வந்தது, கர்த்தர் மகிமை உன்மேல் உதித்தது. உன் குமாரரும் குமாரத்திகளும் உன்னருகினில் வளர்க்கப்படுவர். உன் குமாரரும் குமாரத்திகளும் உன்னருகினில் வளர்க்கப்படுவர். உன் கண்ணால் கண்டு நீ ஓடி வருவாய், உன் இருதயம் மகிழ்ந்து பூரிக்கும். உன் கண்ணால் கண்டு நீ ஓடி வருவாய், உன் இருதயம் மகிழ்ந்து பூரிக்கும். எழும்பி பிரகாசி உன்னொளி வந்தது, கர்த்தர் மகிமை உன்மேல் உதித்தது. உன் தேசத்திலே கொடுமை கேட்காதே, உன் எல்லைகளில் நாசமும் வராதே. உன் தேசத்திலே கொடுமை கேட்காதே, உன் எல்லைகளில் நாசமும் வராதே. உன் மதில்களை இரட்சிப்பென்று சொல்வாய், உன் வாசல்களை துதி என்றும் சொல்வாய். உன் மதில்களை இரட்சிப்பென்று சொல்வாய், உன் வாசல்களை துதி என்றும் சொல்வாய். எழும்பி பிரகாசி உன்னொளி வந்தது, கர்த்தர் மகிமை உன்மேல் உதித்தது. சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, சந்திரன் இனி மறைவதுமில்லை. சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, சந்திரன் இனி மறைவதுமில்லை. கர்த்தரே நித்திய வெளிச்சமாவாரே, உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்றே. கர்த்தரே நித்திய வெளிச்சமாவாரே, உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்றே. எழும்பி பிரகாசி உன்னொளி வந்தது, கர்த்தர் மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி உன்னொளி வந்தது, கர்த்தர் மகிமை உன்மேல் உதித்தது. பூமியையும் ஜனங்களையும் காரிருள் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். பூமியையும் ஜனங்களையும் காரிருள் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். எழும்பி பிரகாசி உன்னொளி வந்தது, கர்த்தர் மகிமை உன்மேல் உதித்தது. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்களை கூறிக்கொள்கின்றேன். பிரிவினைகளை தவிர்ப்போம், கிறிஸ்துவின் அன்பில் ஒன்றிணைவோம். Let us destroy the divisions and be united in the love of Christ. Amen. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம் ஒவ்வொருடைய வாழ்வில் நாம் பார்ப்போமேயானால் அநேக நேரங்களில் நாம் சோர்ந்து போய் காணப்படுகின்றோம். அநேக நேரங்களில் நான் இனி என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து நிற்கக்கூடிய தருணங்கள் உண்டு. அநேகருடைய வாழ்வை நாம் பார்க்கும் பொழுது பல விதமான வியாதிகளினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அநேக விதமான மருத்துவங்களை நான் செய்தாகிவிட்டது, ஆனாலும் என்னுடைய சரீரத்தில் இந்த வியாதியின் பிடியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கவில்லை. என்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் மந்தமாகவே காணப்படுகின்றது. என்னுடைய பொருளாதார நிலை மிகவும் மந்தமான ஒரு சூழ்நிலையில் காணப்படுகின்றன. கடன் பாரங்களினால் நான் தாக்கப்பட்டு மிகவும் நெருங்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இன்று நம்ம அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்ததான கவலைகள், கர்ப்பத்தின் கனி, குடும்பத்தில் ஒரு வாரிசு இல்லையே என்ற கவலைகள், பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை,
பிள்ளையுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கும், என்னுடைய வேலை எப்படியாக இருக்கும், என்னுடைய சூழ்நிலைகள் எப்படியாக இருக்கும் என்று அநேக விதமான போராட்டங்கள் மத்தியில் என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நான் இனி என்ன செய்வேன், நான் இனி எப்படியாக இதிலிருந்து முன்னேறி வர முடியும் என்ற ஒரு கேள்வி நம் ஒவ்வொருவருக்குள்ளாக வருகின்றது. என்னுடைய இந்த சூழ்நிலை ஒருபோதும் மாறாதா? என்னுடைய இந்த வியாதியின் பிடியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? என்னுடைய பொருளாதார நெருக்கங்களிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? என்னுடைய வீடுகளில் காணப்படும் சாப கட்டுகளிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? பிசாசின் போராட்டங்களிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? நிந்தை அவமானங்கள் மத்தியில் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் நாம் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்மை பார்த்து கர்த்தர் இந்த நேரத்தில் கூறுகின்றார், உன் சுக வாழ்வு துளர்க்க போகின்றது. இன்று வரை உன்னுடைய வாழ்வில் காணப்பட்டிருந்த இருளானது மாறி வெளிச்சம் பிரகாசிக்க போகின்றது என்று கர்த்தர் வாக்களிக்கின்றார். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் வாக்குத்தத்தங்களின் தேவனாயிருக்கிறார். அவர் வாக்களித்திருப்பாரே ஆனால் அந்த வாக்கை அவர் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். நம் தேவனால் கூடாதவைகள் ஒன்றுமில்லை. நம்முடைய கண்கள் காணும் யாவையும் சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தர், வானத்தை சிங்காசனம் பூமியை பாதபடியுமாய் உள்ள மகா பெரிய தேவன், தேவர்களுக்கெல்லாம் தேவன், தம்முடைய ஜனங்களுக்காக தன்னையே பலியாக கொடுத்து மீட்டெடுத்த அன்பின் சுரூபியாய் அவர் காணப்படுகின்றார். அவருடைய இரக்கம் அளவற்றது. அவருடைய கிருபையின் நிமித்தமாகவே இன்றளவும் நாம் நிலை நின்று கொண்டிருக்கின்றோம். நாம் இந்த நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்றவாறு பரிசுத்த வேதாகமத்தை நாம் தியானிப்போமேயானால் தாவீது மிக அருமையான ஒரு பாடலை பாடுகின்றார். சங்கீதம் 18 அதிகாரம் 2 கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கோம்பும் என் உயர்ந்த அடைக்கலவுமாயிருக்கிறார். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கின்றார். யார் நமக்கு அடைக்கலமாயிருக்கின்றாராம்? கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்வில் வரக்கூடிய அனைத்து விதமான போராட்டங்களிலிருந்தும் நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். நாம் நமது வாழ்வில் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் கொடுத்து அவரோடு கூட இணைந்து வாழும் பொழுது நம்முடைய வாழ்வில் காணப்படக்கூடிய அனைத்து விதமான போராட்டங்களிலிருந்தும் ஒரு விடுதலை கிடைக்கும். இங்கு அவர் கூறும் பொழுது, அவரே என் கன்மலை, அவரே என் கோட்டை, அவரே என் இரட்சகர், அவரே என் துருகம், அவரே என் கேடகம், அவரே என் இரட்சணிய கொம்பு, அவரே என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார் என்று தாவீது மிக அழகாக சங்கீதங்களில் பாடுகின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் என் துருகமாயிருக்கிறார். துருகம் என்று கூறும் பொழுது அது இந்த அலங்கத்தை குறிப்பிடுகின்றது. அன்றைய காலகட்டங்களில் அலங்கம், அதாவது வாசல் கட்டி அதற்குள்ளாக ஜனங்கள் குடியிருப்பார்கள். இந்த அலங்கத்திற்கு முன்மேலாக காவலாட்கள், அதாவது இந்த சோல்ஜர்ஸ் நின்று வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் எதிரிகள் உள்ளே வருவார்களே ஆனால் இங்கிருந்து அவர்கள் எக்காலத்தை ஊதி தொனித்து அந்த ஜனங்கள் அனைவரையும் அலர்ட் பண்ணி விடுவாங்க. அந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, வெளியே எங்கெல்லாம் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த வேலைகளை அப்படியே போட்டுவிட்டு நேராக இந்த அலங்கத்திற்கு உள்ளாக வந்து தாழ்பால்களை மூடிக்கொண்டு உள்ளே அமர்ந்து கொள்வார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு அடைக்கலம் நமக்கு கர்த்தருடைய சமூகத்தில் உண்டு. இயேசுவின் நாமத்தில் மட்டுமே நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அடைக்கலம் காணப்படுகின்றது. நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். மார்க்கின் சுவிசேஷ புத்தகம் 1 அதிகாரம் 32 நாம் படித்து பார்க்கும் பொழுது, மார்க் 1 அதிகாரம் 32 சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமிக்கிற பொழுது, இந்த அஸ்தமானம் ஒவ்வொரு
தேசங்களுக்கும் மாறுபடுகின்றன, அந்த சமயங்கள் மாறுபடுகின்றன. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலும் ஒவ்வொருத்தருடைய வாழ்விலும் இவ்விதமான ஒரு அஸ்தமான ஒரு சூழ்நிலை வருகின்றது. ஆனால் இது அஸ்தமயான நேரத்தில் சூரியன் தன் ஒளியை கொடுக்காமல் இருப்பதில்லை. சூரியன் மந்தமாகி போவதும் அல்ல, அதன் பிரகாசம் பிரகாசித்துக் கொண்டே தான் இருக்கும். ஆனால் அந்த ஒளியானது அந்தந்த தேசத்தில் குறிப்பிட்ட சமயங்களில் அந்த ஒளி அந்த தேசத்தில் பிரகாசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி விடுகின்றன. இப்படியாகத்தான் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்விலும் அநேக நேரங்களில் ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலை வருகின்றது. அது வியாதியாய் இருக்கலாம், பொருளாதார நெருக்கங்களாய் இருக்கலாம், பிள்ளைகளை குறித்ததான கவலையாய் இருக்கலாம், கர்ப்பத்தின் கனிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஏக்கமாக காணப்படலாம். எதுவாக இருந்தாலும் நம்முடைய வாழ்வில் ஒரு விதமான மந்த சூழ்நிலை வந்து விடுகின்றன. இப்படியான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது இங்கு என்ன செய்கிறார்கள்? பிணியாளிகளையும், அதாவது வியாதியோடு இருக்கிறவர்களையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வருகிறார்கள். யாரிடம் கொண்டு வருகிறார்கள்? இயேசுவண்டை கொண்டு வருகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நமது வாழ்வில் இப்படியான ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? என்னுடைய வாழ்வில் ஒரு பொருளாதார நெருக்கம் வரும் பொழுது நான் பொருளாதார நிபுணர்களை கலந்து உரையாடுகிறவனாய் காணப்படுகின்றேன். அவரை தேடி செல்லுகிறவராய் காணப்படுகின்றேன். இதில் யார் மிகவும் அதிகமான நிபுணராய் காணப்படுகிறார்கள், யாரிடம் அதிகமான அறிவு காணப்படுகின்றது, யார் எனக்கு உதவி செய்ய முடியும் என்று உலக ஜனங்களை தேடி செல்லுகிறவனாய் காணப்படுகின்றேன். சரீரத்தில் வியாதிகள் வரும் பொழுது நான் முதலாவது என்ன செய்கிறேன்? இதற்கான ஸ்பெஷலிஸ்ட் யார் இருக்கிறாங்க என்பதை விசாரித்து அவரை நாடி செல்கிறவனாய் காணப்படுகின்றேன். இல்லாவிட்டால் சோசியல் மீடியால என்னென்ன கூறி இருக்கிறாங்க என்று முதலாவது அதை குறித்து அப்படியே ஆராய ஆரம்பித்து விடுகின்றேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வில் ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நாம் முதலாவது செய்ய வேண்டியது கர்த்தருடைய சமூகத்தில் வர வேண்டும். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒருவருடைய வாழ்விலும் நன்மை இல்லாமல் போன்றதல்ல. கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்முடைய வாழ்வில் காணப்படும் மந்தத்தை மாற்றி, அந்தகாரத்தை மாற்றி நம்மை பிரகாசிக்க செய்வார். நம்முடைய வாழ்வில் காணப்படக்கூடிய இருளை மாற்றி அவர் பிரகாசிக்க செய்வார். காரணம் என்ன? அவரே இந்த உலகத்தின் ஒளியாய் இருக்கிறார் என்று யோவான் தனது சுவிசேஷ புத்தகத்தின் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளியை தேடி நாடி வருகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்வில் ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, இறுக்கமான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, நெருக்கமான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, இனி நான் என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நான் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? மெய்யான ஒளியாகிய கர்த்தரிடத்தில் வர வேண்டும். அவர் நம்மை பிரகாசிக்க செய்வார். நம்முடைய வாழ்வில் காணப்படும் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி நம்மை அவர் பிரகாசிக்க செய்வார். நம் தேவரால் கூடாதவைகள் ஒன்றும் அல்ல. வருத்தப்பட்டு வார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் கூறுகின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்வில் எவ்விதமான சூழ்நிலைகள் வேண்டுமானாலும் காணப்படலாம். பொருளாதார நெருக்கங்களினால் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். வியாதியின் பிடியில் அகப்பட்டு என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்துக் கொண்டிருக்கலாம். கர்ப்பத்தின் கனிக்காக ஏங்கி கொண்டிருக்கலாம். நிந்தை அவமானங்கள் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பணியிடங்கள், உங்களுடைய வேலையிடங்கள் அனுதினமும் நெருக்கவும் போராட்டமாய் காணப்படலாம். உற்றார் உறவினர்கள் உங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம். அனைவராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. இனி நான் என்ன செய்வது? எனக்கு யாரும் அல்ல, என்னுடைய வாழ்க்கை இதோ முடிந்து விட போகின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாயானால், இயேசுவண்டை வருவாயானால், உன்னுடைய வாழ்வில் காணப்படும் எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றுவார். எல்லா நெருக்கங்கள்
ஜனங்களையும் கர்த்தர் மாற்றுவார். எல்லா பிசாசின் பிடிகளை கர்த்தர் மாற்றுவார். வியாதியின் நெருக்கத்திலிருந்து உனக்கு ஒரு விடுதலையை தருவார். உன் வாழ்வை பிரகாசிக்க செய்வார். நம் தேவனால் கூடாதவர்கள் ஒன்றுமில்ல. அவரே மெய்யான ஒளியாயிருக்கிறார். அந்த ஒளியானவர் இன்று நாம் ஒவ்வொருவருக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டிருக்கின்றார். அவரால் கூடாதவர்கள் ஒன்றுமில்ல. அவரை நாம் நாடி தேடி வரும் பொழுது அவர் நம்முடைய வாழ்வில் காணப்படும் இருளை வெளிச்சமாக மாற்றுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரண்டை வருவது என்பது மிக எளிதான ஒரு காரியம் அல்ல. இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நாம் இயேசுவண்டை வருவது என்பது மிக எளிதான ஒரு காரியம் அல்ல. மார்க்கின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை நாம் படிக்க கேட்போம். 6ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சுவிசேஷ காலகட்டங்களில் எப்படியாக ஒரு மனிதன் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து மிக தெளிவாக இங்கு கற்றுத் தருகின்றதை நாம் பார்க்கின்றோம். அவர் என்ன செய்கிறார்? ஜனங்கள் அனைவரையும் அனுப்பிவிட்ட பின்பு, தன் அண்டை வந்த அனைத்து ஜனங்களையும் அனுப்பிவிட்ட பின்பு அவர் மலையின் மேல் ஏறி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மலையின் மேல் ஏறக்கூடிய சுபாவம் நம்முடைய வாழ்வில் காணப்பட வேண்டும். மலையின் மேல் ஏறும்போடைய ஒரு சுபாவம் என்பது மிக எளிதான ஒரு காரியம் அல்ல. அதற்காக நாம் மிகவும் பிரயாசப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. அன்றைய காலகட்டங்களை நாம் பார்ப்போமே, ஆனால் தேசங்களுக்கு உள்ளாக யுத்தத்திற்கு வரும் பொழுது இந்த ஜனங்கள் என்ன செய்வார்கள்? தங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக மலைகளின் மேல் ஏறி செல்வார்கள். குகைகளில் சென்று தங்களை ஒளித்துக் கொள்வார்கள். இப்படியாக அனைத்தையும் விட்டுவிட்டு தன்னுடைய பிராணன் தனக்கு கிடைத்தால் போதும் என்று ஓடி ஏறக்கூடிய ஒரு ஸ்தலம்தான் மலையாய் காணப்படுகின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும். நம்முடைய அறிவை அப்படியே மாற்றி வைத்து விட வேண்டும். நமக்கு இருக்கிற அனைத்தையும் மாற்றி வைத்து விட வேண்டும். உதறி அப்படியே மாற்றி வைத்துவிட்டு முற்றிலுமாக நம்மை ஒடுக்கி கர்த்தருடைய சமூகத்தில் கொடுக்கக்கூடிய அந்த சுபாவம் நம்மிடம் வர வேண்டும். அதான் மலையின் மேல் ஏறக்கூடிய ஒரு சுபாவம். தனக்குள்ள அனைத்தையும் விட்டு கர்த்தரே மாத்திரம் முருக பிடிக்கக்கூடிய ஒரு சுபாவம். கர்த்தரிடம் மட்டுமே எனக்கு விடுதலை உண்டு என்ற விசுவாசத்தின் சுபாவம் என்னுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவன் நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி இரவு முழுவதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஆண்டவர் மலையின் மேல் ஏறி ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். அவருடைய வாழ்வில் தன்னுடைய சீடர்களுடன் சேர்ந்திருந்த அவர் ஜெபித்திருக்கின்றார். அவருடைய வாழ்வில் தனிப்பட்ட ஜெபம் அநேக நேரங்கள் காணப்பட்டது. தன்னுடைய சீடர்கள் தன்னுடன் இருக்கக்கூடிய ஜனங்களை அனைவரையும் விட்டுவிட்டு அவர் தனியாக சென்றிருந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை உடையவராய் காணப்பட்டார். இதைத்தான் நம்முடைய வாழ்வில் நாம் பின்பற்ற வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு ஒரு மாதிரியை வைத்திருக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வில் பலவிதமான சூழ்நிலைகள், நெருக்கங்கள் வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அனுதினமும் வேதாகமத்தை தியானித்து கர்த்தரோடு கூட இணைந்து வாழும் பொழுது நம்முடைய வாழ்வில் இனி என்ன சம்பவிக்க போகின்றது என்பதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். பலவிதமான சூழ்நிலைகள் அல்லது நெருக்கங்கள் அல்லது ஒரு வியாதி அல்லது ஒரு போராட்டம் உன்னுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அதற்கு முன்பதாகவே கர்த்தர் உன்னை எச்சரிக்க ஆரம்பிப்பார். அந்த எச்சரிப்பின் துணி உன்னுடைய காதுகளில் உன்னுடைய சிரத்தில் வரும் பொழுதே என்ன செய்ய வேண்டும்? முற்றுமாக தன்னை ஒடுக்கி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவனாய் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தைய நாளிலும் தன்னை முற்றிலுமாக ஒடுக்கி கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். எப்படியாக? ஆண்டவரே, இந்த காரியம் உம்முடைய சித்தம், உம்மால் கூடுமானால் இந்த காரியம் என்னை விட்டு நீங்கட்டும், உம்முடைய சித்தம் என்னில் நிறைவேறும். இன்று நாம் ஒவ்வொருவருடைய ஜெபங்களும் என்னுடைய தேவைகளுக்காக
ஏற்படக்கூடிய ஜெபங்களாய் காணப்படுகின்றன. என்னுடைய இச்சைகளுக்காக நான் ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாடுகிறவனாய் காணப்படுகின்றேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து, அப்பா இது உம்முடைய சித்தமா, நானா உம்முடைய சித்தமானால் இந்த காரியத்தை நான் எப்படியாக செய்ய வேண்டும், எனக்கு கற்றுத்தாங்க, எனக்கு வெளிப்படுத்துங்க என்று ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணி தருவார். நெருக்கங்கள், போராட்டங்கள் வரும் பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு விடுதலையை தருவார். இங்கு இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தரை நோக்கி மன்றாடுகின்றார். அவருடைய வியர்வை இரத்தத்தின் துளிகளாக வெளியே வருகின்றது. இப்படியாக ஜெபித்த பிற்பாடும் இந்த போராட்டம் அவருடைய வாழ்க்கையில் இருந்து மாறவில்லை. சிலுவை மரணம் அவருடைய வாழ்வில் இருந்து மாறவில்லை. அதற்காக அவர் ஏறெடுத்த ஜெபம் ஃபெயிலியர் என்று நாம் கூற முடியுமா? முடியாது. இங்கு சம்பவித்தது என்ன? ஆண்டவர் அவருடைய திட்டத்தின்படியே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஜனித்தார். அவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும். தம்முடைய ஜனங்களுக்காக இயேசு பலியாக வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ளாய் வாசம் பண்ணி நம்மை வழிநடத்த வேண்டும், நம்மை மீட்டெடுக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டம். அந்த திட்டத்தின்படியாகவே அவர் மனு உருவெடுத்து வந்திருக்கின்றார். அந்த மனு உருவானது பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தே ஆக வேண்டும், இரத்தம் சிந்தியே ஆக வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டமாய் காணப்படுகின்றது. அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஆனால் இதனால் ஏற்படக்கூடிய பலவீனங்கள், இதனால் ஏற்படக்கூடிய நிந்தை, அவமானங்கள், பலிகளை யார் சகித்துக் கொள்வது? இந்த பலிகளை, அதாவது சர்வலோகத்தின் பாவங்களையும் தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது வரக்கூடிய அந்த பலி மிகவும் கொடுமையாயிருக்கும். இதை எப்படியாக நான் தாங்கிக் கொள்வது? இதற்காகத்தான் அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது தேவ தூதர்கள் வந்து அவரை பலப்படுத்தினார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது அநேக நேரங்களில் ஐயோ என்னுடைய வாழ்வில் விடுதலை இல்லையே என்று நாம் ஏங்குவது உண்டு. ஆனால் இந்த எல்லா சூழ்நிலையும் மேற்கொள்ளக்கூடிய தேவ பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டிருக்கின்றார். தேவ தூதர்கள் உன்னோடு கூட இருந்து உன்னை வழிநடத்துகிறார்கள். தங்களுடைய உள்ளங்கைகள் கர்த்தர் உன்னை வரைந்திருக்கிறார். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுவான் என்று கர்த்தர் வாக்களித்திருக்கின்றார். இப்படியான ஒரு ப்ரொடெக்ஷனுக்குள்ள ஆண்டவர் உன்னை வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரண்டை நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்வில் காணப்படும் இருள் வெளிச்சமாக மாறும். இருள் வெளிச்சமாக மாறும். வியாதியின் பிடியிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். வியாதியின் சூழ்நிலை, அந்த நெருக்கத்தை, அந்த வலியை, வேதனைகளை மேற்கொள்ளக்கூடிய தேவ பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். பொருளாதார நெருக்கங்கள் மத்தியில் இனி என்ன செய்வது என்று நீ திகைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் அதற்குள்ளாக உனக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி உன்னை அந்த நெருக்கங்களிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வர அவரால் மட்டுமே கூடும். மனிதர்களை நம்பி நாடி செல்வாயானால் உன்னுடைய வாழ்வில் நீ ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும். சூரியனுடைய அந்த பிரகாசம் பூமியின் மேல் விழாத அந்த தருணத்தில் இந்த பூமி என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்ய ஆரம்பிக்கும்? இருளுக்குள்ளாக செல்ல ஆரம்பித்து விடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு தருணம். நம்முடைய வாழ்வில் இப்படியான ஒரு மந்த சூழ்நிலை வரும் பொழுது நாம் கர்த்தரை நேடி ஓடி வருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். விட்டு கர்த்தரை விட்டு இந்த உலகத்தை நாடி செல்லுவீர்களே ஆனால் உங்களுடைய வாழ்வில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய, ஒளி பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒளி கெட்டுவிட்டு முற்றிலுமாக இருள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும். அந்த இருளில் இருந்து நீங்கள் மீண்டு வருவது மிக கடினமான ஒரு காரியமாய் காணப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாமே ஆராய்ந்து நம்முடைய வாழ்வில் சாயங்காலம் ஆகும் பொழுதே, இந்த ஒளியானது மங்க தோன்றும் பொழுதே கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிம்சோனுடைய வாழ்விலை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கென்று
பிறந்த ஒரு மனிதன், தம்முடைய ஜனங்களை மீட்கும்படியாக கர்த்தரால் இந்த பூமிக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு மனிதன். அவனை எதிர்த்து நிற்க ஒருவராலும் கூடாதிருந்தது. ஆனால் தன்னுடைய மாம்ச இச்சைகளுக்காக கர்த்தரை விட்டு பின்மாறி சென்று விட்டான். கர்த்தர் கொடுத்திருந்த நசரேய விரதத்தை முறைத்து விட்டான். கர்த்தரை விட்டு பின்மாற சென்று ஸ்திரீயிடம் அகப்பட்டு இன்றைய சூழ்நிலையில் எப்படியாக காணப்படுகின்றான்? தன்னுடைய கண்கள் அனைத்தும் சூழப்பட்டு 2 கைகளிலும் விலங்கு வைத்து கட்டி தொங்க விட்டிருக்கிறார்கள். இந்த அவமானங்கள் மத்தியில் காணப்படுகின்றான். அவனுடைய வாழ்வில் ஒரு மந்தமான சூழ்நிலை அல்ல, இப்பொழுது முற்றிலுமாக இருள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலை. இருள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் அவன் பார்த்து கூறுகின்றான், ஆண்டவரே, என்னை ஒரு விசை கூட என்னை பலப்படுத்தும், ஒரு விசை என்னை பலப்படுத்தும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எவ்விதமான சூழ்நிலைகள் மத்தியில் காணப்பட்டாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்வில் காணப்படும் கட்டுகளை முறித்து போடுவார். யூதாஸ் காரியோத் என்ன செய்கிறான்? ஆண்டவரை காட்டி கொடுத்தான். ஆனால் ஆண்டவரை விட்டு திரும்பி வரவில்லை. ஆண்டவரை விட்டு பின்மாற சென்று விட்டான். அவனுடைய சீஷர்கள் அனைவரும் கர்த்தர் சிலுவையில் அறையக்கூடிய அந்த தருணத்தில் அவரை விட்டு பின்மாற சென்று விட்டார்கள். ஆனால் கர்த்தர் உயிர் தெழுந்த பிற்பாடு இவர்கள் அனைவரும் கர்த்தரண்டை வருகிறவர்களாய் காணப்பட்டார்கள். கர்த்தரண்டை நம்மை நாமே ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய வாழ்வில் அற்புதங்களை செய்வார். கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தும்படியாக நம்முடைய வாழ்வை அவர் மாற்றி அமைப்பார். மார்க்கின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் 14ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளவன்தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் எப்பொழுதும் ஒரு எச்சரிப்பின் தொனி தொனித்துக் கொண்டே இருக்கும். ஆனால் இந்த எச்சரிப்பின் தொனியை நான் கேட்காதபடிக்கு மாம்ச இச்சைகளுக்காக நான் வாழ்கிறவனாய் காணப்படுகின்றேன். இந்த சூழ்நிலையை முற்றிலுமாக மாற்றிவிடுங்கள். உங்களுடைய வாழ்வில் காணப்படும் கோபம், பொறாமை, பெருமையின், அகந்தையின் ஆவிகளை முற்றிலுமாக மாற்றிவிட்டு முற்றிலுமாக தாழ்மையோடு கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க. தாழ்மை என்று கூறும் வெளிப்புறமான அலங்காரம் அல்ல, உள்ளத்திற்குள்ளாக உடைக்கப்படக்கூடிய ஒரு தருணம் காணப்பட வேண்டும். உள்ளுக்குள்ளாக நம் உள்ளார மனிதன் உடைத்து உருவாக்கப்படக்கூடிய ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்மை உடைத்து உருவாக்க முடியாத கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். உடைக்கப்படக்கூடிய தருணத்தில் நமக்கு வேதனைகள் உண்டு, நிந்தைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. ஆனால் நாம் இதை விட்டு பின்மாறி செல்லாதபடிக்கு ஆண்டவருடைய கரங்களில் அடங்கி இருக்கும் பொழுது கர்த்தருக்கு உகந்த ஒரு பாத்திரமாக கர்த்தர் நம்மை உருவாக்கி வல்லமையின் அபிஷேகத்தால் நிரப்பி நிறைவின் மீது அநேகருக்கு கொடுக்கும்படியாக நம்மை ஆசீர்வதிப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாழ்வில் பிரகாசிக்க வேண்டுமையானால் மெய்யான ஒளியாகிய கர்த்தருடைய வருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய சுமத்தில் அடங்கி இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். உலக இச்சைகளை விட்டுவிட்டு கர்த்தருடைய ஏறி வரக்கூடிய ஒரு சுபாவம் நம்முடைய வாழ்வில் காணப்பட வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். என்னுடைய வாழ்வில் எவ்விதமான சூழ்நிலை காணப்படுகின்றது? நான் எதற்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றேன்? இந்த உலக பிரகாரமான வாழ்க்கைக்காகவா அல்லது நித்தியமாக ஆண்டவரோடு கூட வாழ வேண்டிய வாழ்க்கைக்காகவா? நான் எதற்காக நான் ஆயத்தப்பட வேண்டும்? இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை மிக குறுகிய காலம். இதை முடித்துவிட்டு நான் எங்கு செல்ல போகின்றேன்? ஆண்டவரோடு கூட இணைந்திருக்க போகின்றேனா அல்லது பாதாளத்திற்குள்ளாக எரிநரகத்திற்குள்ளாக தள்ளப்பட போகின்றேனா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்திருக்கின்றது. ஆகவே தான் இன்றளவும் நாம் நிலைநின்று கொண்டிருக்கின்றோம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த உலக பிரகாரமான அனைத்து தேவைகளையும் சந்திக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்வில் வரக்கூடிய எவ்விதமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் முதலாவது கர்த்தரண்டை வருங்கள். அது எந்த சூழ்நிலையை காணப்படலாம். போராட்டங்கள், வியாதியாய் காணப்படலாம், நெருக்கங்களாய் காணப்படலாம், அனைவராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையாய் காணப்படலாம். யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடவில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை.
உன்னை கைவிடுவதும் என்று வாக்களித்த கர்த்தர் உன்னை கரங்களை நீட்டி அழைக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்வில் காணப்படக்கூடிய இருளில் இருந்து உங்களை பிரகாசிக்க பண்ணும்படியாக மெய்யான ஒளியாகி இயேசு கிறிஸ்து அவர் அண்டை உங்களை அழைக்கின்றார். உங்களை தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீர்களே ஆனால் கர்த்தர் உங்கள் மூலமாக பெரிய ஒரு காரியங்களை செய்வார். நீங்கள் உங்களை அநேகருக்கு பிரகாசிக்கும்படியாக, உங்களுடைய வாழ்க்கை அநேகருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையாக கர்த்தர் மாற்றுவார். யாருக்குமே உபயோகப்படாத ஒரு பாத்திரமாக நீங்கள் காணப்படலாம். எல்லாரும் உங்களை நிந்தித்து அவமானப்படுத்தி உதறி தள்ளி இருக்கலாம். தாவீதுடைய வாழ்க்கையில் எப்படியாகத்தான் காணப்பட்டது. அனைவராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. யாருடைய சிந்தையில் கூட அவருடைய எண்ணம் வரவில்லை. இப்படி ஒரு மனிதன் இருக்கிறார் என்ற சிந்தை கூட அவருடைய பெற்றோருக்கோ உடன் சகோதரர்களுக்கோ உற்ற உறவினர்கள் நண்பர்கள் யாருக்குமே வரவில்லை. ஆனால் அந்த தாவீதை தான் கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தை முழுவதற்கும் அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். இப்படியான ஒரு ராஜ அபிஷேகம் உன்னுடைய சரீரத்தில் இறங்கி வரப்போகின்றது. உன்னுடைய வாழ்வில் ஒரு ராஜ அபிஷேகம் வரப்போகின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய தேவனுடைய மகளே, மகனே, நீ ஆண்டவர் அண்டை வா, இயேசு அண்டை வா. இயேசுவை அன்றி உனக்கு விடுதலை இல்லை. உன்னுடைய வாழ்வில் காணப்படக்கூடிய இருள் மாற வேண்டுமே ஆனால் நீ இயேசு அண்டை வா. உன்னுடைய வாழ்வில் காணப்படக்கூடிய வியாதியின் பிடியில் இருந்து நீ விடுவிக்கப்பட வேண்டுமா? இயேசு அண்டை வா. உன்னுடைய வாழ்வில் காணப்படக்கூடிய பிசாசின் போராட்டத்தின் விடுதலை வேண்டுமா? இயேசு அண்டை வா. இயேசு அண்டை வா. இயேசு 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 இயேசுவை அன்றி உனக்கு வேறு எங்கும் விடுதலை இல்லை. அவர் ஒருவரே தம்முடைய ஜனங்களுக்காக தன்னையே பலியாக கொடுத்தவர். மரித்து உயிரோடு இருந்து இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றார். உன்னை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். நீ அவர் அண்டை நோக்கி ஏறி வருவாயானால் அவர் உன்னை மீட்டெடுக்க வல்லவராயிருக்கிறார். உன் வாழ்வில் காணப்படக்கூடிய அந்தகாரத்தை அவர் மாற்றுவார். உன் வாழ்வில் காணப்படக்கூடிய இருளை அவர் மாற்றுவார். உன் தேவைகள் யாவற்றையும் சந்திப்பார். ஆனால் நீ உடைத்து உருவாக்கப்படக்கூடிய தருணத்தில் உன்னுடைய வாழ்வில் போராட்டங்கள் உண்டு, வியாதிகள் உண்டு. ஆனால் எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய தேவ பலனை தந்து அவரோடு கூட சேர்த்து அணைத்து அவர் வழி நடத்துவார். அவர் எப்படியாக நம்மை வழி நடத்துவாராம் தெரியுமா? இடது கையால் அப்படியே தாங்குவாராம், வலது கையால் தழுவி அணைத்து முத்தங்கள் தந்து அவரோடு கூட சேர்த்து அணைத்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் தம்முடைய கரங்களை நீட்டி உன்னை பார்த்து அழைக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பரிசுத்த ஜனமே, நித்திய ராஜ்யத்தின் சுதந்திர வாழ்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவண்டை வரும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்வில் காணப்படக்கூடிய எல்லா அந்தகாரத்தையும் மாற்றுவார். எல்லா போராட்டங்களிலிருந்து உங்களுடைய வாழ்வில் ஒரு விடுதலை கிடைக்கும். ஒப்பு கொடுப்பீர்களா? இந்த உலகத்தை நாடி செல்வதை விட்டுவிட்டு கர்த்தரண்டை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இவ்வளவு காலங்கள் நான் பலவிதமான சூழ்நிலைகள் மத்தியில் காணப்பட்டு விட்டேன். இத்தனை காலங்களை நான் விரயமாக்கி விட்டேன். இதோ நான் உம்முடைய வருகிறேன் அப்பா. இதோ உம்முடைய சுமத்துல வருகிறேன். என்னை முற்றிலுமாக தாழ்த்தி உடைய சுமத்துல வருகிறேன் அப்பா. என்னுடைய வாழ்வில் நீங்க பிரகாசிங்க ஆண்டவரே. நீங்க என்னுடைய வாழ்வில் பிரகாசிங்க ஆண்டவரே. உமக்கு உகந்த ஒரு பாத்திரமாக என்னை மாற்றும். இந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ளக்கூடிய தேவ பலன் எனக்கு தாங்க என்று கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமா? கர்த்தர் நம்முடைய வாழ்வில் பிரகாசிக்க வல்லவராயிருக்கிறார். நம் மூலமாக அநேகரை கர்த்தரை இழுத்துக் கொள்ளும்படியாக, கர்த்தர் நம் மூலமாய் பிரகாசிக்கும்படியாக, நம் மூலமாய் கிரியை செய்யும்படியாக அவர் நம்மை நோக்கி அழைக்கின்றார். ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? முழங்கால் படிட்டு ஆண்டுடைய சமூகத்தில் நோக்கி ஒப்பு கொடுங்க. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி உள்ளத்தின் ஆழங்களை ஆராய்ந்து அறிகிற அன்பின் பரம தகப்பனிடம் நம்மை அப்படியே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி தகப்பனே. நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, உமக்கு நன்றி தகப்பனே. சதா காலங்களிலும் ஜீவனுள்ள தேவரே, உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுகி மீட்டெடுத்தீங்களே ஆண்டவரே, உமக்கு நன்றி தகப்பனே. உம்முடைய கிரியையினுடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதற்கு தடையாய் இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் ஒரு விசை கூட மாற்றும். ஒரு விசை கூட என்னை பலப்படுத்துங்கப்பா. அப்பா, என்னுடைய வாழ்வில் காணப்படும் இந்த இருளாகி அந்தகாரம் மாறிவிட வேண்டும். பொருளாதார நெருக்கங்கள் எனக்கு ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே.
வியாதியின் பிடியிலிருந்து ஒரு விடுதலை வேணும். நிந்தை அவமானங்கள் மத்தியில் எனக்கு ஒரு விடுதலை வேணும். ஆண்டவரே, அனைவராலும் உதறி தள்ளப்பட்ட கூடிய இடத்தில் கர்த்தர் என்னை உயர்த்தும்படியாக உம்முடைய சமூகத்தில் வருகிறப்பா. உம்முடைய நாமம் என்னில் மகிமைப்படும்படியாக நான் ஜீவிக்க வேண்டும். அப்பா, உமக்கு தோத்திரம். நீங்க கிரியை செய்யுங்க. உம்முடைய வல்லமையின் கரம் இறங்கட்டும். தெய்வீக வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, நீங்க என்னை ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய தேவ பிரசன்னமிலிருந்து வெளிப்படட்டும். அப்பா, உம்மை மாத்திரம் முருக பிடித்து உம்மோடு கூட இணைந்து வாழ கிருபை தாங்க. அனைத்தையும் விட்டு விட்டு ஆண்டவரே, என்னுடைய அறிவு சிந்தனைகள் கர்த்தர் தந்திருக்கிற அனைத்தையும் விட்டு இதோ கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறேன். நீங்க என்னை பலப்படுத்தும். ஒரு விஷயம் கூட என்னை பலப்படுத்தும். கர்த்தருக்கென்று எழுப்பி பிரகாசிய கிருபை செய்யும். எந்த இடத்துல விழுந்து விடாதபடிக்கு உம்முடைய தூதர்களினோடு கூட என்னை பாதுகாத்து வழிநடத்த மாட்டப்படுறேன். நேரத்திலும் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க புறப்படுங்க. ஒவ்வொருத்தர் வாழ்விலும் காணப்படும் எல்லாத்தின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்தின ஆண்டவரே. பிசாசின் போராட்டங்களை இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்தினப்பா. வியாதியின் கொடுமையை இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்துகிறேன். பொருளாதார நெருக்கங்களை இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்தின ஆண்டவரே. உம்முடைய சுமத்தில் மட்டுமே விடுதலை உண்டு. கர்த்தருக்கு எழுந்து பிரகாசிக்க கிருபை செய்யுங்க. கற்பத்தின் கரிக்காக ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்விலும் ஆண்டவர் இந்த அவமானங்களை மாற்றி உம்முடைய சுதந்திரத்தை தானமாய் கொடுங்கப்பா. கர்த்தருக்கு எழுந்து பிரகாசிக்க கிருபை செய்யும். திருமணத்திற்கு ஆயத்தவர்கள் ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்விலும் அவர்களுக்கு ஏற்ற வரன்களை கண்டுகொள்ளவும் கர்த்தருடைய சுமத்தில் கர்த்தருக்கு என்று பல்லிக்கு பெருகி உம்முடைய நாமத்தை மையப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும். ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. அநேரு கொடுக்க முடியாத ஒவ்வொருத்தர் கரங்களையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. மோடு கூட சேர்ந்து வாழ கிருபை செய்யும். இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை எங்களுக்கு நிரந்தரமானதல்லப்பா. நித்திய ராஜ்யத்திற்கு நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க. முடிவு வரைந்து உண்மை மாத்திரம் முழுவ பிடிக்க நீங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். தாழ்த்தி உடைய கரங்கள் ஒப்படைக்கிறேன். உங்களுடைய நாமம் ஒன்றியமைப்படட்டும். மீட்பு நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை தோத்திரி. என் முழு உள்ளவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை தோத்திரி. அவர் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அன்பும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாமே நம் மூலமாக பிரகாசித்து நம்முடைய வாழ்வில் காணப்படக்கூடிய எல்லா இருளையும் மாற்றி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அநேகருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக நம் ஒவ்வொருவரையும் மாற்றி இருளை அந்தகாரத்தில் இருந்து நம்மை வெளிச்சமாய ஒளியினிடத்தில் அவர் வழி நடத்துவாராக. ஆமென். இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கும் என்று நீங்கள் கருதினால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். அவர்களும் அவர்கள் வாழ்வில் காணப்படும் இருளில் இருந்து வெளிச்சத்தை நோக்கி பிரகாசிக்கட்டும்.